ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பின்னாடி வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். 2 வீடியோவுக்கு முன்னாடி வந்து க்ளீன் பண்ணியிருப்பேன். இந்த இடத்த பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ வந்து அதே இடத்துல தான் நீங்கள் மீன் குழம்பு வைக்க போகிறோம். வச்சுருமா மீன் குழம்பு உங்கள்கிட்ட தான். சரி. எங்கள் மாமி வந்து உள்ளி வெட்டிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வைப்போமா? அதுக்கு சூப்பராக ஃபஸ்ட்டு வந்து அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி க்ளீனாக வச்சுருவோம். ஓகேவா? இப்படி முகளை ஜாலை 20-25 அண்ணா போச்சு, சாலையெல்லாம் போச்சு. அவளுக்கு ஒரு சாலை குறைச்சி கொடுத்துருவேன். அதாவது கொஞ்சம் துண்டாக இருக்கும், போடுங்க. அதான் வாங்கினேன். பண்ணா மீன் அது நெத்திலே கட்டுங்க. நெத்திலி 50 ரூபா தான். அந்த அக்கா நிறைய தருவாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அடுப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து சட்டி வச்சிடலாம். சட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து விறகு வைக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து அடுப்பு பற்ற வைக்க தெரியுமா? நான் பற்ற வைக்க மாதிரி பற்ற வைங்க, சரியா? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா தீ போட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதயம் நல்லெண்ணெய். எப்போ நம்ம இதயம் நல்லெண்ணெய் தான் ஊற்றுவோம். கடுகு போட்டுடலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். இது வைக்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ், என் நிலமே பாருங்க. தீய தள்ளக்கு முன்னாடி பெரும்பாடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணிலேருந்து கண்ணீரெல்லாம் வந்துட்டு தீ வந்து அவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எரியுதுல்ல, எரியுது. ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது. விறவெடுப்பில் நான் வந்து இதுக்கு பழக்கம் கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து வத்தப்பொடி போட்டுக்கலாம், குழம்பு பொடி போட்டுக்கலாம். என்ன சூடு. வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, கம்பி எரியுதுல, தள்ளி விட்டுருக்கா. ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இனி வந்து இந்த குழம்பு வந்து பார்த்திங்களா எவ்வளோ திக்காக இருக்குன்னு. புளியும் ஊற்றியாச்சா. இனி வந்து நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கணும். பாட்டில் தண்ணி. மீன் குழம்பு கொஞ்சம் அதிகமாக உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். பார்த்துருங்கம்மா. அழல ஃப்ரெண்ட்ஸ், புகை. பழைய காலத்தில் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாட்டி தாத்தா, வேறு பழைய காலத்து அம்மாமார்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்படிலாம் தள்ளதுக்கும் அம்மி அரைக்கிறதுக்கும் மாவு அரைக்கிறதுக்கும் இப்போ தான் என்ன தெரியுது. சரி, எங்கள் மாமி எப்போ சொல்லுவாவே, நான் பெருசாக எடுக்க மாட்டேன். ஒரு தீதலுக்கு முன்னாடி கண்ணிலேருந்து எவ்வளோ கண்ணீர் வருகிறது. அப்படி நினைச்சிடக்கூடாது, அதுக்கு தான் முன்கூட்டியே சொல்லிட்டேன், முன்னறிவிப்பு. நல்லா கொதிக்கும். நீ இப்போ வந்து மீன் போட போகிறோம். என்ன இருக்குல்ல மீன், இதான் மீன். இப்போ மீன் போட போகிறோம். மீன் குழம்புனாலே மாங்காய் தான். யாருக்கெல்லாம் மாங்காய் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். தேங்காய் பால், ஒரு தேங்காய் பால் எடுத்துருக்கு. ஒரு தேங்காய், ஃபுல் தேங்காய் பால். இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ அழகாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு அப்படி மேலே அப்படியே மிதக்கு பார்த்திங்களா குழம்பு. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ எங்கள் மாமிக்கு வந்து ஃபேவரட்டே தலை தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தலை வந்து எடுத்து வைக்கலாம். இன்னொரு தலை போட்டுவிட்டு அவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஷிஃப்ட் எனக்கு. நான் வந்து ரொம்ப தலைலாம் விரும்ப மாட்டேன், அதனால் ஒரு தலை மட்டும் போதும் எனக்கு.
எனக்கு வந்து ஒரு துண்டு. எனக்கு இந்த வால் ரொம்ப பிடிக்கும். வால் துண்டு. ஏம்மா உங்களுக்கு பிடிச்ச மாங்காய் மாங்காய் வந்து எங்கள் மாமிக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்காது. நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். சூப்பர். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிடுவோமா? செம டேஸ்ட்டு. விறவிடப்பில் வந்து தனி டேஸ்ட்டு தான். அது வந்து உப்பு உரைப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தாலே டாப் நாச்சாக இருக்கும். மீன் குழம்பு வந்து நான் வந்து ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன். நல்லா சூடாக மத்தியானம் வச்சு தர ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்களுக்கு எப்படி? வச்ச உடனே மீன் குழம்பு பிடிக்குமா, மறுநாளுக்குள்ள மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குமா? வச்ச உடனே நல்லாவும் இருக்கும், மறுநாள் காலையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மீன் குழம்பு இருந்தாலும் கஞ்சி வந்து தண்ணி ஊற்றி போட்டுடணும். தண்ணி ஊற்றி போட்டுட்டு அதில் மறுநாள் கஞ்சி நல்லா புளியணும். புளிஞ்சு வச்சு மீன் குழம்பு சாப்பிட்டா அதை விட ஒரு அமிர்தம் வேறு எதுவும் கிடையாது. இன்னைக்கு வந்து புதன், ஐயா கோயில் திருவிழா முடிஞ்சு விரதமெல்லாம் முடிச்சாச்சு.